அவ்வளோதான். அடித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. ஒரு ஸ்கூலு, அப்புறம் ஒரு சர்ச்சு, இது எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பேன்ஃபோர்ட் நேஷ்னல் பார்க்குள்ளே வந்து நம்ம போகிறோம். அந்த இடத்துல மட்டும்தான் வந்து இந்த நத்தை வந்து உயிர் வாழ முடியும். நாங்கள் எல்லோரும் பேன்ஃப் கிளம்பிட்டோம் இன்றைக்கி. கனடாவிலே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். இன்னும் ஒரு வாட்டி கூட வந்து நாங்கள் பேன்ஃபுக்குள்ளே போனதில்லை. பேன்ஃபை தாண்டி நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். லேக் லூயிஸு, பிசி வரைக்கும் கூட போயிருக்கோம். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பேன்ஃபுக்கு போகிறோம். எல்லாமே எடுத்து வச்சாச்சு. என் சின்ன பையனுக்கு ஸ்டாலரு, அப்புறம் பேக்கில் எல்லாம் திங்ஸு, அப்புறம் தண்ணி பாட்டில் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாங்க அப்படியே பேசலாம். அவ்வளோதாங்க. நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காரில் பெட்ரோல் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக பேன்ஃப் தான். இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம்லாம் தெரியும். நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். நம்ம காஸ்கோ பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதில் எப்படியும் அடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷமாக தான் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம காஸ்கோ வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பெட்ரோலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா $1.73. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 120 ரூபா வருதுங்க இன்றைக்கி பெட்ரோலு. அவ்வளோதான். அடித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பிட் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம், இறங்கிட்டோம். இப்போ தான் இதை சுற்றிலையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹைவே போயிட்டுருக்கு. ஹைவேலேருந்து ஒரு சின்ன இந்த லாரி நிறுத்துகிற மாதிரி இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் தான். இங்கே வந்து ஒரு லேக் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது இந்த லேக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்ரி வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்காமா. இந்த ஃபேக்ட்ரி ஏன் சிட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த மலையில் வந்து லைம் ஸ்டோன் இருக்காமா. ஆக்சுவலாக வந்து சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு வந்து சுண்ணாம்புக்கல் தான் வந்து மூலப்பொருள். அதனால் வந்துட்டு அந்த சுண்ணாம்புக்கல் வந்து இந்த மலைகளில் அதிகமாக இருக்க அப்படின்றனால இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து ரயில்வே ட்ராக்கும் வந்து போகுது. இந்த ரயில்வே ட்ராக் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது கிட்டத்தட்ட வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 47 வீடு, ஒரு ஸ்கூலு, அப்புறம் ஒரு சர்ச்சு, இது எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த ஸ்டாப்புக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஓரளவுக்கு மலைக்கிட்டலாம் நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு கேம்பர் வேன் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கேம்பிங் பண்ணுற இடத்துல வந்து டென்ட் மாதிரி போட்டு இதுலேயே வந்து தங்கிப்பாங்க. உள்ள பெட்டு கிட்டு எல்லாமே இதில் இருக்கும். நாம் இப்போது டோல்கேட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ வந்து பேன்ஃபோர்ட் நேஷ்னல் பார்க்குள்ளே வந்து நம்ம போகிறோம். அந்த உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் மாதிரி எடுக்கணும். இந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன் உள்ளே போகிறோன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. இப்போ ஒரு ஃபேமிலியாக போகிறோன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. இப்போ வந்து நம்ம டோல் வந்து இங்கே நம்ம பே பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாஸை வந்து நம்ம கண்ணாடியில் வந்து மாட்டணும். அப்படி சப்போஸ் அவங்க வந்து செக் பண்ணுறவங்க வந்து பாஸ் இல்லை அப்படின்னா நம்ம காருக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் வந்து இங்கே வந்து பாஸ் வாங்கிட்டு தான் போகணும் நம்ம. அதாங்க பேன்ஃபோர்ட் டவுனுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் அந்த பவ் ஃபால்ஸ்க்கு நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்து பார்க்கிங் லாட்டுக்கிட்ட வந்துட்டோம். பவ் ஃபால்ஸ்க்கு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை இன்றைக்கி. இடம் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவ் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்க்கிங்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. மணி வந்து 12 தான் ஆகுது, இருந்தாலும் பார்க்கிங் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 பார்க்கிங் ஸ்பாட்ஸ் தான் இருக்கும். அது வந்து டக்குன்னு ஃபில் ஆயிரும். பட் நல்ல நேரம் நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் வந்து இங்கே பார்க் பண்ண முடியும்.
அதுவும் ஃப்ரீ பார்க்கிங் தான். அதுக்கு மேலே நம்ம வந்து பார்க் பண்ணோம்னா ஃபைன் போட வந்து வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபால்ஸுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம். நான் ஃபால்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவ் ரிவர், ஸ்ப்ரே ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிவரும் வந்து இங்கே வந்து மெர்ஜ் ஆகுது. இப்போ வந்து ஃபால்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஹைட் வந்து கம்மி தான், ஆனால் வித்து வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கும். அதோட சத்தம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே வந்து கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து அழகாக இருக்குது. நம்ம இந்த ஃபால்ஸை வந்து இன்னும் கூட கொஞ்சம் போய் ஹைட்டில் இருந்து பார்க்கலாம். நான் அங்கேயும் போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் இங்கே உள்ள தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரீசிங்காக இருக்கும். இது இந்த சம்மர்லேயே வந்திங்கன்னா கூட வந்து தண்ணி வந்து தொட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இங்கே குளிர். இந்த பவ் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா படம்லாம் எடுத்திருக்காங்க. ஹெச்பிஓலேருந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படின்ற ஒரு படம், அது மட்டும் இல்லைங்க, இன்னும் வந்து நிறையா படம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. நீங்கள் பேன்ஃப் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். பேன்ஃப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரையல் ஹெட் மாதிரி இருக்குது. இதில் நான் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 படிக்கட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம ஏறி போய் பார்த்தோன்னா பவ் ஃபால்ஸோட மேலேருந்து டாப் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம போய் அதை பார்க்கலாம். இந்த வியூ பாருங்கள். இதோட ஹைட் வந்து சின்னது தான், நல்லா செம்ம ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த தண்ணி விழுகிற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்கேயும் காதல் படத்தில் வர மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பூட்டை வந்து மாட்டி விட்ருக்காங்க. என்ன நினச்சி மாட்டினாங்கன்னு தெரில. என்ன நினச்சிருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகட்டும். அடுத்து நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து டிம் ஹார்டன்ஸ் வந்துட்டோம். டிம் ஹார்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேப் வாங்கியிருக்கோம். ரேப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்பயுமே சாப்பிட்றதா இங்கே. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து டிம் ஹார்டன்ஸில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து கேவன் பேசின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேன்ஃப் உருவாக காரணமே. அது என்ன அப்படின்றத நான் அங்கே போய் சொல்கிறேன். நம்ம இப்போ அடுத்து வந்து கேவன் பேசினுக்கு வந்தாச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது மத்தியானம். இங்கே வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. பார்க்கிங்கும் வந்து செம்ம ஃப்ரீயாக இருக்குது. வாங்க, இங்கே வந்து உள்ளே டிக்கெட் வாங்கணும்னு சொன்னாங்க. உள்ளே போய் டிக்கெட் வாங்குவோம். நம்ம இப்போ வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து $10. அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 17 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அதனால் அவங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்க தேவையில்ல. நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரண டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து கிடையாது. இந்த இடத்துல இருந்து தான் வந்து ஒரு நாடே வந்து மாறி இருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 43 பார்க்கு, 167 ஹிஸ்டாரிக் சைட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இங்கே இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். தண்ணி வந்து சாதாரண தண்ணி கிடையாது. இதை வந்து தொட்டால் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இந்த வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் இருக்குது. அது பேர் வந்து சல்ஃபர் ஸ்மெல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போன முட்டை மாதிரி இருக்கும். இந்த வாட்டர்லாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது பூமியில் 3 கிலோமீட்டருக்கு கீழே இருக்க அந்த ஹீட்டில் வந்து தண்ணி வந்து சூடாகி இந்த சல்ஃபர் மவுண்டைன் சொல்லுவாங்க இந்த மவுண்டைனை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராக் வந்திருக்கும். அந்த கிராக் மூலிமா வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து மேலே தள்ளி இங்கே வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போவோம். 1883 வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நடக்குது. அது என்னென்னா வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வரைக்கும் வந்து ரயில்வே ட்ராக் வந்து போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த ரயில்வே ட்ராக் போடும்போது அதில் வேலை செஞ்ச ஒரு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் மவுண்டைனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து கிட்ட நின்று பார்க்குறப்போ இங்கேருந்து வந்து சூடான ஏதோ காற்று வந்து அவங்க மேலே பட்டிருக்கு. அப்போ வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை வந்து வெட்டி அது மரத்துலேருந்து அத புடிச்சு இவங்க வந்து கீழ இறங்கி உள்ள போய் பார்த்துருக்காங்க. உள்ள போய் பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப சூடா இருந்திருக்கு. அதில இருக்க 3 பேத்துல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்கவும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. இந்த இடத்த வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி ஆக்கி, நம்ம இங்கேருந்து காசு சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனையே வந்திருக்கு. யார் வந்து இந்த இடத்த வந்து ஓன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து கனடா கவர்மெண்ட் கிட்டயும் போய் கேட்குறாங்க. இந்த இடத்த நாங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து மாத்தி, நாங்க இத வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கனடா கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த இடத்த சுத்தி 26 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து
எந்த நிலத்தையும் வந்து சேல் பண்ணக்கூடாது. இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி, அரசாங்கம் வந்து இத கையில எடுத்து, இந்த இடத்த வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துறாங்க. அப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு நேஷனல் பார்க் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ராக்கி மவுண்டெயின்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு மலை பகுதி வந்து இங்க இருக்கு. இந்த மலைப்பகுதி வந்து என்ன பண்றாங்கன்னா, ராக்கி மவுண்டெயின்ஸ் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பேன்ஃப் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி உருவாகுது. இப்போ இந்த குகைக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் பார்க்கே வந்து உருவாகியிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளியவும் வந்து ஒரு அவுட்டோர் பூல் மாரி ஒண்ணு இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேச்சர் வந்து இன்னும் வந்து வாழ்ந்துட்டு இருக்குங்க. அது வந்து அழியப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன கிரியேச்சர்னா வந்து நத்தை. அதாவது ஒரு ஆப்பிளோட விதை இருக்கு பார்த்தீங்களா? அத விட ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த நத்தை. அது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர்ல நம்ம வந்து வெறும் கண்ணால பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த நத்தைய தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேன்ஃப் ஸ்ப்ரிங் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்னெயில பத்தி கொஞ்சம் டீப்பா போவோம். இந்த நத்தை வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில வேற எங்கேயுமே கிடையாது. இங்க மட்டும் தான் இருக்கு. இந்த பேன்ஃப்ல மட்டும் தான் இருக்கு. இங்க இருக்க மலைப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி 7 இடத்துல வந்து தண்ணி சூடா வரும். அந்த இடத்துல மட்டும் தான் வந்து இந்த நத்தை வந்து உயிர் வாழ முடியும். 1926ல தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்னெயில வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இங்க இருக்கவங்க வந்து அந்த நத்தைய வந்து நம்மகிட்ட காமிக்கிறாங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்ட்டு. அது வந்து ரொம்ப கண்ணுக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப்பிளோட விதைய விட அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து ரொம்ப மேனேஜ் பண்ணி அவங்க காமிச்சது வந்து நாங்க கடைசியா வந்து பார்த்துட்டோம். நத்தை இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்ட்டு. அது வந்து ஸ்விம் பண்ணுச்சு. அது ஸ்விம் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நத்தையோட அந்த மேல இருக்க ஓடு வந்து தண்ணிக்கு கீழயும், அதோட மேல் பகுதி வந்து தண்ணியோட மேலயும் வந்து அப்படியே கிரால் பண்ணிட்டு போற மாரி வந்து காமிச்சாங்க. 1994க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூல வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த நத்தை வந்து அழிஞ்சிட்டு இருக்க காரணத்தினால, இந்த பூல வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரும் வந்து உள்ள இறங்கக்கூடாது, தண்ணிய கூட தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் கிட்ட வந்து இந்த பூல்ல இறங்கி ஃபைனும் கட்டி ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. இங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாரி வச்சிருக்காங்க. இதில வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டு வார் 1 அப்போ இந்த சைட்ட வந்து பில்ட் பண்ணி டெவலப் பண்றதுக்காக யுக்ரைனியன் இமிகிரண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, கைதி மாரி யூஸ் பண்ணி, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்த வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உண்மைய வந்து மறைக்காம இந்த எக்ஸிபிஷன்ல அவங்க வந்து சொல்றாங்க. அவ்வளோதாங்க. இதுதான் கேவன் பேசனோட ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்றது இன்னும் பிளான் பண்ணல. ஏன்னா மணி இப்பயே வந்து 3:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4. நம்ம இங்கேருந்து கிளம்பி போனா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேல்கரிக்கு. அதுக்கப்புறம் இந்த கேவன் பேசன் பார்த்து முடித்த பிறகு இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து 2-3 இடம் வந்து சுற்றி பார்த்தாச்சு. செம்ம என்ஜாய் பண்ணோம். வந்துட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.